இங்க ஒருத்தன் அவன் கேர்ள் ஃபிரெண்ட ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அவளை தண்ணியில இறங்க சொன்னா அவ இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஐப்ரோஸே இருக்காது, தண்ணியில இறங்கினா மாட்டி போன்னு பயப்படுறா. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சடனா அவ ஃபேக் ஐப்ரோஸ் காணாம போனதை நோட் பண்ணவ அது தண்ணி மேல கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறா. சோ மாட்டிக்க கூடாதுன்னு அவ அடுத்த செகண்டே தண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிடுறா. அடுத்த நாள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அப்ப மறுபடியும் அவ ஐப்ரோஸ் காணாம போயிருது. பார்த்தா இந்த டைம் அது சாப்பாடு தட்டுக்குள்ள விழுந்திருக்கு. உடனே அவ வேகமா அதை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறா. அதே நேரத்துல அவ இன்னொரு ஐப்ரோவை தேடிட்டு இருக்கப்ப அவ பாய் ஃப்ரெண்ட் அதை கண்டுபிடிச்சிடறா. லக்கிலி அது என்னன்னு அவனுக்கு புரியறதுக்குள்ளேயே வேகமா அதை புடுங்கினவ டேபிள் கீழே குனிற மாதிரி அதை மறுபடியும் ஒட்டிடுறா. அன்னைக்கு நைட் அவ மேக்கப்ப கழுவுறதுக்காக ஐப்ரோஸை கலட்டி கண்ணாடியில ஒட்டி வைக்கிறா. அப்ப சடனா அவ பாய் ஃப்ரெண்ட் உள்ள வர வேகமா ஐப்ரோஸ்க்கு நேரா போய் நின்னுக்கிறா. அதுக்கப்புறமா அவ வெளியே கிளம்புனதுமே ஐப்ரோஸை ஒட்டிடலாம் ட்ரை பண்ணா ஒரு ஐப்ரோவை ஒட்டுறதுக்குள்ள அவ மறுபடியும் வந்துடுறா. சோ அவ திரும்பவும் கண்ணாடி முன்னாடி வந்து மேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா சீக்கிரமாவே அதை கீழே இறங்க ஆரம்பிக்க அவளும் ஈக்குவலா கீழே இறங்கி அன்னைக்கு பொழுத சமாளிச்சிடுறா. சோ கண்டினியூஸா இதே மாதிரி நடக்க ஒரு கட்டத்துல வெறுத்து போனவ ஐப்ரோஸை டாட்டூ பண்ணிடலான்னு போறா. அப்ப டாட்டூ ஆர்டிஸ்ட் அவன் ஸ்கில்ஸ பத்தி ரொம்ப பெருமையா பேசுறான். ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் மிங்க ஆங்கிரி பேர்டு மாதிரி மாத்திருப்பான். இதனால வெறுத்து போனவ முகத்தை முழுசா மறைச்சுக்கிட்டு வீட்டுல வந்து சோகமா உட்கார்ந்துருக்கா. அப்ப சடனா அவ பாய் ஃப்ரெண்ட் உள்ள வர வேகமா கிச்சனுக்குள்ள போனவ மிளகா பொடி வெங்காயம் எல்லாத்தையும் மூஞ்சில அப்பி அவளுக்கு சிவியரான கோல்டுன்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அவ பாய் ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வந்து அவ கேப்பை ரிமூவ் பண்ண சடனா ரியாக்ட் பண்ணவ பாத்ரூம்குள்ள போய் கதவை முடியறா. உடனே அவ பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வந்து கதவை தட்ட அவனை சமாளிக்கிறதுக்காக ஹேர் கட் பண்ணி அதை கவர் பண்ணிடலான்னு முடிவு பண்றா. ஆனா ஹேரை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சோலி முடிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரியுது.